அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அருமை நேயர்களே, இன்றைய தினம் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லுகிறேன். இப்போது எனக்கு ஒரு வயது முதிர்ந்த ஒரு நண்பர் இருக்கிறார். அவர்கிட்ட போய் யாரையாவது ஒருத்தரை பற்றி விசாரித்தோம்னா ரெண்டு வார்த்தை தான் சொல்லுவார். ஈஸியாக யாருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டார். ஒன்று என்ன சொல்லுவார், நல்லவன் அப்படிம்பார். முடிஞ்சு போச்சு. எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய குணநலங்களை பெற்றவனை பார்த்து தான் அவர் நல்லவர் ஒரே வார்த்தையில் முடிச்சுடுவார். இன்னொரு கேட்டகரி எப்படி சொல்லுவார்னா, அவன் அழுக்கானவன் சொல்லிடுவார். அழுக்கானவன் என்ன அழுக்கு? மனதில் அழுக்கு பிடித்தவன், மனம் சுத்தம் இல்லாதவன். இந்த ரெண்டே வார்த்தை தான். மனசில் அழுக்கு இருக்கக்கூடாது. அழுக்கோட வாழ்கிறவன் அருவருப்பானவன். இந்த அழுக்கு மேல்புற அழுக்கல்ல, உள்ளத்தில் அழுக்கு இருப்பவன் அருவருப்பானவன், அவ்வளவுதான். இப்போது கங்கையில் போய் குளித்தா புனிதமானது நம்ம நம்புகிறோம், சரி நம்புவோம், அதில் மாற்றம் இல்லை. இப்போ தண்ணிக்குள்ளே கிடக்கு மீன், அது நாத்தம் போயிடுச்சா? யோசித்து பாருங்கள். 1000 முறை கழுவினாலும் மீனினுடைய நாத்தம் போகாது. அது இயற்கை. அப்போ மனுஷனுடைய இயற்கை எப்படி இருக்க வேண்டும்? புனிதமானதாக இருக்க வேண்டும் அவனுடைய மனது. எந்த அழுக்கும் எந்த கரையும் படாத உள்ளத்தை உடையவனாக ஒரு மனிதன் இருத்தல் வேண்டும். அதுதான் நியாயம், அதுதான் தர்மம், அதுதான் நீதி. இப்போது ஒரே ஒரு சம்பவம், அது வரலாற்று பூர்வமான சம்பவம். கபீர்தாஸ் அவருடைய வாழ்க்கை நடந்ததை பற்றி சொல்கிறேன். புண்ணியபுரின்னு ஒரு நபர், அவருடைய மகள் பேர் சுகந்தி. ராமானந்தர்னு ஒரு ஞானி, ராமானந்தர் ஞானி. இப்போ புண்ணியபுரி தன்னுடைய மகளை கூட்டிக்கிட்டு ராமானந்தர் ஞானிக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக போகிறார். புண்ணியபுரியும் அவருடைய மகளும் ராமானந்தர் ஞானியினுடைய காலில் விழுந்து வணங்குறாங்க. அப்போ அந்த சுகந்தியை அப்படி தொட்டு ஆசீர்வதித்த அந்த ஞானி, அம்மா உனக்கு ஒரு அறிவுபூர்வமான ஆண்மகன் பிறப்பான் அப்படின்னு வாக்கு சொல்கிறார். இப்போ நல்லா பாருங்கள். இப்போ சுகந்தி ஏற்கனவே திருமணமாகி விதவையாக இருக்கிறாங்க. கணவனை இறந்து போனார். இப்போ கணவன் இறந்த ஒரு பெண்ணிட போய் ஒரு ஞானி, நீ அழகான ஒரு ஆண்மகனை பெறுவாய், அவன் பெரிய ஞானம் உள்ளவனாக இருப்பான் அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? இப்போது இந்த ராமானந்தா சொல்லக்கூடியது பொய்யாகக்கூடாது. இறைவனே நினைக்கிறான், பரமனே நினைக்கிறான். இந்த ஞானி சொன்ன வார்த்தை பொய்யாகக்கூடாது. இறைவனுடைய ஒளியே சுகந்தியினுடைய வயிற்றுக்குள்ளே புகுந்து ஒரு ஆண்மகனாக உருவாகிறது. இது வரலாறு. இப்போ இந்த சுகந்தி அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. ஆனால் ஒரு விதவை குழந்தை பெற்றிருக்கிறாள். ஊரெல்லாம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரையும் கேட்குறவங்ககிட்டலாம் இந்த விளக்கத்தை சொல்ல முடியாது. உடனே சுகந்திக்கு அது ஒரு வேதனை ஆகுது. ஊரெல்லாம் இதை பற்றி பேசும் பொழுது, சிலர் கொஞ்சம் அவமானப்படுத்தி பார்க்கும் பொழுது ஒரு வேதனைப்பட்டு இந்த குழந்தையை எடுத்துகிட்டு போய் கதாரா அப்படின்னு ஒரு ஏரிக்கரையில் போட்டுட்டு வந்துடுறாங்க. இப்போ இந்த குழந்தை ரொம்ப அழகான குழந்தை, தெய்வ சக்தியில் பிறந்த குழந்தை, ஞான ஒளி படைத்த குழந்தை. இது குளக்கரையில் அப்படி கிடந்து புன்னகையோடு இந்த உலகத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு முகலாய இஸ்லாமிய ஒரு நண்பர் பெயர் நூர், அவர் அந்த குழந்தையை பார்க்குறாரு. அந்த வழியாக போனவர் அந்த குழந்தையை எடுத்துகிட்டு வந்துடுறார். எடுத்துகிட்டு வந்து அந்த குழந்தையை வளர்க்குறார். அந்த குழந்தை தான் கொஞ்சம் நாளான பிறகு பெரிய குழந்தையாகி, அதுதான் கபீர்தாஸ் அப்படின்னு உலக புகழ்பெற்ற ஒரு ஞானியாக, ஒரு இறை பக்தனாக செயல்படுகிறார். அந்த கபீர்தாஸ் எழுதினது தான் தோகான்னு ஒரு 2 அடி பாடல். 2 அடியில் இருக்கக்கூடிய, நம்ம திருக்குறள் போல் 2 அடியில் இருக்கக்கூடிய தோகான்னு ஒரு பெரிய நூலை எழுதுகிறார். அது பூரா கண்ணனை பற்றிய பாடல். பாருங்கள், ஒரு முகலாய தோழர் வளர்த்த கபீர்தாஸ் என்பவர் கண்ணனை பற்றி பாடி உலக புகழ்பெற்ற ஒரு நூலை யாத்திருக்கிறார் என்று சொன்னால் அது பெருமைக்குரியது தான். இப்போ அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம், கபீர்தாஸ் வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய சம்பவம். கபீர்தாஸ் ஒரு நாள் சாப்பிட்றதுக்காக உட்கார்ந்துருக்காரு. அப்போ அவருடைய சாப்பாடு தட்டில் ரொட்டி துண்டு இருக்குது. அப்படி சாப்பிட்ற இடத்துல பக்கத்தில் ஒரு நாய் அவரை பார்த்துக்கிட்டே இருக்குது. அந்த நாய் வேகமாக ஓடி வருது. இவர் தட்டில் இருந்த ரொட்டி துண்டை மட்டும் தூக்கிட்டு ஓடிடுது. கபீர்தாஸ் பார்க்குறாரு, என்னடா நமக்கு சாப்பிட வச்ச இந்த ரொட்டி துண்டை இந்த நாய் தூக்கிட்டு ஓடிடுச்சேன்னு சொல்லி பின்னாடியே ஓடுறார்.
ஓடுறாரு ஓடுறாரு, இவர் ஓடுறாரு, நாய் ஓடுது, இவர் ஓடுறாரு, நாய் ஓடுது. நாய் முன்னாடி ஓட ஞானி கபீர்தாஸ் நாய்க்கு பின்னாடி ஓடுறார். ஊரெல்லாம் கூடிடுச்சு. என்னடா கண்ணனை பற்றி இவ்வளோ பெரிய பாடல்களை எல்லாம் பாடிய ஒரு ஞானி ஒரு சாதாரண நாய் ஒரு ரொட்டி துண்டை தூக்கிட்டு ஓடிட்டேங்கிறதுக்கு பின்னாடியே ஓடுறாரே அப்படின்னு அந்த மக்களும் ஓடி வராங்க. ஏளனப்படுத்தி ஓடி வரார்கள். ஒரு ரொட்டி துண்டுக்காக நாயை விரட்டுகிறாரே ஞானி அப்படின்னு மனதிற்குள் கேவலமாக நினைத்து கொண்டு பொதுமக்களும் ஓடி வர்றாங்க. நாய் ஓடி 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 களைச்சி, இந்த நாயெலாம் ரொம்ப களைப்பாயிட்டா பார்த்தியலா, கொஞ்சம் நாக்கை நீட்டிட்டு அப்படியே நிற்கும். நாக்கில் எச்சி தண்ணி சொட்டு 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 சொட்டாக விழுந்துக்கிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு நாய் ஓடி இருக்குது ரொட்டி துண்டுக்காக. நாய் ஒரு இடத்துல நின்றுடுச்சு. இவரும் ஓட முடியாமல் ஓடி இவரும் அதுக்கு பகிட்ட போய் நின்றுக்கிட்டார். இப்போ நாய் நின்ன உடனே இவர் ஓடி வந்தவர் தன் கையிலே வைத்திருந்த ஒரு கிண்ணத்தை அந்த நாய் அருகில் கொண்டு போய் நாய் வாயிலே வைத்திருந்த ரொட்டி துண்டை எடுத்து தன் கிண்ணத்தில் இருந்த வெண்ணெயை அந்த நாயினுடைய ரொட்டி துண்டில் தடவி அந்த நாய்க்கு கொடுக்கிறார். மக்களெல்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். ஆகா, ஞானி ரொட்டி துண்டை பிடுங்குவதற்காகத்தான் நாயை விரட்டினார் என்று எண்ணியல்லவா நாம் ஓடி வந்தோம். ஆனால் ரொட்டி துண்டை மட்டும் உண்டால் நாய் ருசி இல்லாமல் உண்ணுமே என்ற எண்ணத்தில் கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து வெண்ணெயையும் எடுத்துக்கொண்டு அல்லவா இந்த மகான் ஓடி வந்திருக்கிறார் என்று அந்த மக்களெல்லாம் எண்ணினார்கள். அருமை நேயர்களே, இந்த சம்பவம் எதை காட்டுகிறது? ஒருவனுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் நாம் அதை திருப்தியாக கொடுக்க வேண்டும். நாய் ரொட்டியை மட்டும் தின்னுனா அதுக்கு ருசி இருக்காது, இவருடைய நினைப்பது. ஆனால் இவர் கையில் இருக்கிற வெண்ணெயும் வேஸ்ட் ஆகிரும். அதுதான் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம என்ன செய்கிறோம்? இப்போ இறைவனை யாரும் பார்த்ததில்லை. எங்கோ கண்ணால் பார்க்க முடியாத ஒரு இறைவனுக்கு நாம் தொண்டு செய்கிறோம். ஆனால் கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த உயிரினங்களுக்கு தொண்டு செய்தால் என்ன? இதுதான் கபீர்தாசனுடைய கொள்கை. இறைவனுக்கு தொண்டு செய்வதற்கு சமம். யார் பசியோடு இருந்தாலும் பசியை அமர்த்தி கொடுங்கள். யார் தாகத்தோடு இருந்தாலும் தாகத்தை நிவர்த்தி செய்து கொடுங்கள். யார் எதை கேட்டு வந்தாலும் இல்லை என்று சொல்லாமல் உங்களால் இயன்றதை கொடுங்கள். கொடுப்பவன் உயர்ந்துதான் இருப்பான். ஒன்று சொல்வார்கள், துன்பத்திலும் வறுமையிலும் உழன்று வாழ்ந்தவன் பாரதி, ஆனால் அவனுடைய கைகள் ஒரு நாள் கூட யாரிடமும் நீட்டி வாங்கியது இல்லை என்று சொல்வார்கள். கொடுப்பான் என்று தான் சொல்வார்கள். எனவே கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் அனைவருக்கும் உருவாக வேண்டும் என்பதுதான் இந்த சம்பவத்தினுடைய உண்மையான கருத்து என கூறி விடைபெறுகிறேன். நல்லதோர் சிறுகதையோடு மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.